நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கருப்பு நிலா, மனிதருள் மாணிக்கம், ஆண்மையுள்ள அரசியல் தலைவன் கருப்பு எம்ஜிஆர் என்று எத்தனை பட்டங்கள் சூட்டினாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு அது பொருந்தும். விஜயகாந்தின் கனவை நனவாக்கிய பிரேமலதா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். 2016ஆம் ஆண்டு பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்ன கலைஞர் கருணாநிதியின் நனவை நினைவாக்கிய பிரேமலதா அவர்கள் வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கட்சியின் தொண்டர்களின் மனமறிந்து செயல்பட்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். வெற்றி பாதையை நோக்கி விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் முடிவெடுத்திருப்பது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒன்று. என்ன காரணமாக இருந்தாலும் சாதி மதத்தை வைத்து அரசியல் நடத்தும் கூட்டணிகளுடன் சேராமல் சமத்துவ கூட்டணியில் சேர்ந்திருப்பது ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயம். அது என்ன காரணமாகவும் இருந்துட்டு போட்டோம். இப்போ திமுகவில் சேர்ந்ததை பற்றி எதிர்க்கட்சிகள் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம தமிழிசை அவர்கள் மூழ்கும் கப்பலில் தேமுதிக சேர்ந்து விட்டது அப்படின்றாங்க. யார் மூழ்கு கப்பல் அப்படிங்கிறது தெரியாமலையா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்களான்னு தெரியல. அதாவது ஆற்றாமைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஐயோ நமக்கு கிடைக்காம போயிடுச்சே, அப்படி போயிடுச்சே. அவ ஏற்கனவே திமுக வெற்றி கூட்டணி, இப்போ மாபெரும் வெற்றி கூட்டணி ஆகி போயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பொறாமையின் உச்சம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணாடிஎம்கே கூட்டணியில் பாஜகவும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. இப்போ இருக்க சூழ்நிலையில் அண்ணாடிஎம்கேக்கும், ஏன்னா பாஜக சேர்ந்தாலே அண்ணாடிஎம்கேக்கு ஓட்டு கிடைப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். இந்த நிலையில் அவங்க நம்பியிருந்த ஒரே கட்சி தேமுதிக தான். இப்போ அதுவும் காலவாரிட்டு போயிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது ஒவ்வொருத்தரும் பிதற்றல் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு என்ன முடியுமோ பாவம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுதாபத்தை தான் நம்ம தெரிவிக்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அதாவது கலைஞர் இருக்கும்போது திமுகவை எதிர்த்து தேமுதிக தேர்தல் நின்றாங்க. அப்போ எதிர்க்கட்சி இப்போ திமுகவை தோற்கடிக்கணும்னா கலைஞரை பற்றி திட்டித்தான் ஆகணும். கலைஞரை பற்றி விஜயகாந்த் அவர்கள் குறை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே விஜயகாந்துக்கு தான் கலைஞர் கல்யாணம் பண்ணி வச்சார். இன்னும் நிறைய எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அது வெளியில் வராது. ஏன்னா அது வந்துட்டால் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாதுல்ல. அதனால் இதெல்லாம் சகஜமான விஷயம். இதை இப்போ தூக்கி போட்டுட்டு சில அப்பாவிகள், அதாவது வேறு வழி இல்லாமல் எதையாவது ஒன்று செஞ்சு கொட்டையை கிளப்பலாமான்னு பார்க்குறாங்க. அது தமிழக மக்கள் எடுபடாதுன்னு பார்த்துக்குங்க. அதனால் தேமுதிக சரியான முடிவை எடுத்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அருமையான முடிவு. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அவர்கள் அன்றைக்கு தேவைக்கு என்ன தேவையோ அதற்காக நண்பனை கூட எதிரியாக்கிடுவாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு எதிரி நண்பனாகிறாங்க. இது எல்லா காலகட்டத்திலையும் உள்ளது தான். இன்றைக்கி பிஜேபியை பார்த்திங்கன்னா, பிஜேபி இருக்கிற சேர்ந்த அத்தனை பெரிய பெரிய மந்திரிகளுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழல் குற்றவாளிகள். அவங்களுக்கு மேலே நிறைய சிபிஐ ரைடு அது இது எல்லா நேரமும் இருக்குது. பிஜேபியில் சேர்ந்துட்டால் போதும், அவர்களெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தமானவர்களாக அந்த கட்சிக்கு போயிடுவாங்க. அதை விட இது எவ்வளவோ நல்ல விஷயம் தானே. கட்சியில் யார் தப்பு செய்யலை, எல்லோரும் தப்பு செய்கிறான். யாருமே யோக்கியமாக கிடையாது. என்ன காமராஜரா கக்கரா வர்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்குன்னு வயிறு உண்டு, புள்ள உண்டு, பொண்டாட்டி உண்டு. அதனால் சேர்க்கத்தையும் செய்வாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. நம்மளை காப்பாற்றுறாங்களா, நம்மளை அழிக்காமல் காப்பாற்றுகிறார்களா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆமாம், மொத்தமாக நம்ம அழிக்கிறவனை விட ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றுறது தான் பெட்டர். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம அதைத்தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி எந்த அரசியல் தலைவரும் நல்லவன்லாம் சொல்லிட முடியாது. அதனால் இன்றைய காலகட்டத்திற்கு திமுக கூட்டணி மிகவும் நல்ல கூட்டணி, தமிழகத்திற்கு தேவையான ஒரு கூட்டணி. இரு கட்சி தொண்டர்களுமே இதை சந்தோஷத்துடன் வரவேற்று கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.